அப் அண்ட் டவுன் ஃபால்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. இங்க இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா மேட்ச்லேருந்து வந்தாச்சு. மேட்ச்லேருந்து வந்தோடனே ஒரு 2 பிரச்சனை. ஒன்று எனக்கு உடம்பு சரியில்லை, டிசென்ட்ரியன் காய்ச்சலாக இருக்குது. 2 எனக்கு ராக்கெட் இல்லை. அதனால் அடுத்து வர மேட்சஸ்லாம் குவிட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஏன்னா ஆன் கோர்ட் போகவே இல்லை, ஒரு 2 days. ஒரு மேட்ச் குவிட் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் விளையாடலான் இருக்கேன். தெரியல, நாட் வெட் டிசைட், லெட்ஸ் சி. ஓகே, ஷெடியூலில் ஒரு பிக் சேஞ்ச் என்னென்னா 2 ஆன் கோட் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆன் கோட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மார்னிங் ஃபிட்னஸ் சேர்ந்துருக்கேன் ட்ரையம்ப்னு ஒரு இடத்துல, அண்ட் ஈவினிங் ஆன் கோட் பண்ணலான் இருக்கேன். இதனால் மார்னிங் ஃபிட்னஸ் தான் மேஜராக யோகேஷ் அண்ணன்னு ஒரு அண்ணன் எனக்கு ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு அங்கேயே சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு ஈவினிங் ஆன் கோட் பண்ணிடுவேன். இந்த ஷெடியூல் குட்டாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட்டும் ஒரு மேஜர் இஷ்யூ. ஏன்னா இங்கே ஹோட்டல்ஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதனால் அங்கே சமைச்சு சாப்பிட்ற ஒரு கிரேட் ஹெல்ப். தேங்க்யூ யோகேஷ் அண்ணா ஆக்சுவலாக. அண்ட் ஓகே, நான் எப்படிப்பட்ட ஆள்னா, நான் எப்போவுமே ஒரு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த மேட்ச்க்கே என்ட்ரி கொடுப்பேன். என்னோடய கேம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அப்போ தான் என்ட்ரி கொடுப்பேன். பட் அது ஒரு பர்ஃபெக்ஷனிசம்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம பர்ஃபெக்ட் ஆக மாட்டோம். எப்போவுமே ஒரு சின்ன சின்ன லேக் இருக்குமா, அந்தந்த ஸ்டேஜஸில் அந்தந்த மிஸ்டேக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க மகேந்திர சார். அண்ட் ஆல்சோ நானும் இந்த ஸ்டேஜஸில் லேர்ன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னுமே ப்ராக்ரஸ் பண்ணாலும் எப்போவுமே உனக்கு இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் அது ஒரு குட் திங் தான். நம்ம ப்ராக்ரஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் இருக்கு தெரியுமா, அது ஒரு குட் திங் தான். பட் சிலவங்க இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் நம்ம தான் அப்படின்னு அது கான்ஃபிடென்ட் தான். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்து கூட நம்ம ப்ராக்டிஸே பண்ண தேவையில்லை. இன்னும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம இப்படி இருந்தாலே போதும்னு அதுவும் ஒரு ஈகோஸ்டிக். அந்த இடப்பட்ட கேப்பில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் தான் ஒரு பெரிய ஆளுன்னு இருக்கக்கூடாது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆகலை. எந்த ஸ்டேஜஸ்லையும் நம்ம போய் தைரியமாக போய் மேட்ச் விளையாடணும். அது என்ன ரிசல்ட்ஸ் ஆகும் என்னால இருக்கட்டும் அப்படின்னு நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொட்டீன் சூப்பராக போயிட்டு இருக்கு. மார்னிங் ஃபிட்னஸும் ஈவினிங் ஆன் கோட்டும் அப்புறம் மெடிடேஷனும் நான் கொஞ்சம் டைம் கூட்டியிருக்கேன். ஐ எம் கோயிங் ப்ரிட்டி வெல். ரொட்டீனில் ஸ்டிக் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஸ்லீப் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டு என்னென்னா கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. லைக் பழையசோட புதுசுக்கு பரவாயில்ல, பட் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ப்ராக்ரஸ் பண்ணும்போது ஆப்ஸ்டிகல்ஸும் நம்மளுக்கு பின்னாடியே வருது. பட் டே டு டே ப்ராக்ரஸ் நான் பண்ணணும். டெய்லியும் ஏதாவது ஒரு சின்ன ப்ராக்ரஸாக கொடுக்கணும். அது எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு யோசனை இல்லை. பட் டே டு டே இன்னைக்கு கரெக்டாக இந்த ரொட்டீன் பண்ணிட்டேன்னா அது ஒரு சக்ஸஸ். அது மட்டும் தான் இப்போ மைண்டில் இருக்குது. சின்ன லோவர் பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் இன்ஜுரிஸ் மேலே. அதனால் இன்னைக்கு சண்டேனால ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெச்சிங்கும் சூப்பராக பண்ணிட்டேன், ஃபோம் ரோலிங்கும் பண்ணிட்டேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லை ஆன் கோட் போடணுமா, அது எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஓகே, செப்டம்பர் ஆக்சுவலாக நான் இன்னுமே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய 2 weeks தான் இருக்குது. ஆந்திராவுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் மேட்சஸில் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் கிளியர் இல்லை, மிஸ்டேக் ஆகுது, எல்லாமே இருக்குது. இன்னும் நான் பர்ஃபெக்ட் ஆகலை. நான் இதெல்லாம் நடக்கும் போது ஒரு ஃபெயிலியர் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் எதுனாலுமோ ஒரு டவுட் ஃபீல் கண்டிப்பாக வருது. ஓவர் திங்க் பண்ணுறோம், என்ன ஜெயிப்போமா, என்ன வேஸ்ட்டாக இந்த எஃபர்ட்லாம். பட் நான் சொல்லிக்கிறது அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ட்ரோலில் இப்போ என்ன இருக்குன்னா, ஜஸ்ட்டு நீ காலைல கரெக்டாக தூங்கி கரெக்டாக ப்ராக்டிஸ் போய் கரெக்டாக சாப்பிட்டேன்னா அந்த டே ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, மற்றது எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். ப்ரெசன்ட்லே இரு. இந்த ஒரு நாள் இதை பண்ணனா சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான். அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஆந்திரா மேட்ச்சில் என்னமோ ஒன்று ரிசல்ட் இருக்கட்டும். இந்த ஜேர்னியில் நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்க, உன் கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. யூ ஆர் பீயிங் அ குட் பர்சன் அண்ட் ப்ரொஃபஷனலாகவும் குட்டாக நீ இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்க. அதனால் ரொம்ப ஓவர் திங்லாம் பண்ணாட. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் டே பை டே, அது போதும். அது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 weeks தான் இருக்குது. லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோதான் பர்ஃபெக்டாக நம்ம டிசிப்ளினாக இருந்தாலுமே அந்த கேமில் அப் அண்ட் டவுன் ஃபால்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. சில நேரம் லைக் ரொம்பவே ஃபால் இருக்குது. அப்போ ரொம்ப டவுட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. இஸ் தட் ஒர்த் இட் அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் தோணுது. தெரியல.
லைக் நான் இப்போ என்ன சொல்லிக்கிறேன்னா ஜஸ்ட் மேக் த ஃபார்வர்ட் மூமெண்டம், எதுவும் ஸ்ட்ரக் ஆக வேண்டாம். கிவ் த ஃபார்வர்ட் மூமெண்டம் டே இன் அண்ட் டே அவுட். அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஒன் ஆஃப் த இஷ்யூ வந்து நான் ஐ எம் ரெடி டு டூ த ஒர்க், பட் என்னை சுற்றி இருக்கவங்க சொசைட்டி கண்டிப்பாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ வயசாகிடுச்சு, லைக் இன்னுமே அவ்வளோ ஆகிட்டுருக்க, லைக் நமக்கும் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஆன்சர் பண்ணும். அந்த எல்லாமே அந்த ப்ரெஷர் எல்லாமே இப்போது மைண்டில் இருக்குது. வில் தே பி பேஷண்ட் வித் மீ? நம்ம வந்து பேஷண்ட்டாக இருக்க ரெடி தான், பட் வில் தே பி பேஷண்ட், வில் தே ட்ரஸ்ட் த ப்ராசஸ்? அப்படியே நிறைய டவுட்டஸ் இருக்குது. சரி ஏபி மேட்ச் முடிச்சுட்டு வந்தாச்சு கோயம்புத்தூருக்கு. தோத்த உடனே நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டேன். பட் ரைட் நோ ஃபீலிங் வெரி டயர்டாகவும் ஃபீல் ஆகுது, அண்ட் ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 3 months 4 months ஃபுல் ஜேர்னி. ஐ வாஸ் வெரி ஷெடியூல்டு இன் த ரொட்டீன். எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லை. லைக் இஷ்யூஸ் இருந்துச்சு, ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, பட் நானாக எந்த இஷ்யூலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகி போகலை. பட் ஆக்சுவலாக நான் இந்த ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கல கண்டிப்பாக. ஏன்னா ஐ தாட் ஐ வுட் ப்ளே வெல், பட் நான் இங்கே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்சஸில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்ட்ரோக்ஸ் நல்லாவே இருக்குது, ஒரு நாள் கொஞ்சம் லேக் ஆகுது, மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக விளாட்றேன், சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இந்த ப்ரெஷர், சர்வீஸில் ப்ரெஷர் இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸ் இல்லை சர்வீஸில், அண்ட் ஆல்சோ என் மைண்ட் வந்து டபுள்ஸ் விளாடும்போது இல்லை. லைக் நான் மேட்ச்க்கு முன்னாடி கிரிப் மாற்றணும்னு நினச்சிட்டு வந்தேன், பட் கிரிப் மாற்ற மறந்துட்டேன். கோர்ட்டுக்குள்ளே போனோடனே எனக்கு கிரிப்பு ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு மைண்ட் ஒரு தாட்டாக போயிட்டுருக்கு எனக்கு. அப்புறம் ரேக்கெட் மாற்றினேன், ரேக்கெட் மாற்றினோன்னே எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. எனக்கு என்னென்னா அந்த செகண்ட்ஸில் அதனால தான் மிஸ்டேக் ஆகுதோன்னு எனக்கு ஒரு இன்னர் தாட்டு. தெரில எனக்கு அதனால தான் மிஸ்டேக் ஆச்சா இல்லை நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா. பட் மிஸ்டேக் ஆனது ஒரு பிரச்சனை இல்லை, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூனால மைண்ட் வாஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த ஸ்போர்ட், அதனால மிஸ்டேக் ஆகும்போது அது வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. லெட்ஸ் சி, சேம் ட்ராஃபி வருது, அண்ட் இன்டர் ஜோன் ஒரு மேட்ச் ஒன்று வருது. 2 மேட்ச் மெயின் மேட்சஸ் இருக்குது, இன்னும் ஒரு 10 days 15 days இருக்குது. லெட்ஸ் ஸ்டிக் டு த ரொட்டீன். நம்ம ஃபெயிலியர் ஸ்டேஜஸ்லேருந்து டக்குன்னு எக்ஸ்பைரிங் ஸ்டேஜ் வர்றது தான் ஒரு குட் திங். நம்ம தோக்கும் போது நிறைய கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே இருக்கும். வேஸ்ட்டு, நம்ம போடுற எஃபர்ட்லாம் வேஸ்ட்டு, லைக் நம்மளே சில டைம் போடுறது வேஸ்ட்டு, இது ஒர்த்தான நம்மளுக்கே தோணும். வந்து நமக்கு பிடிச்சனால தான் பண்ணுறோம், அண்ட் நம்ம ரிசல்ட்ஸ் மெயின் இஷ்யூ தான், பட் ரிசல்ட்ஸ்க்காக மெயினாக பண்ண வேண்டாம். எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம ப்ராக்ரஸ்க்காக பண்ணுவோம். எங்கே போய் முடியுது, பட் நம்ம ப்ராசஸை பண்ணலாம். பட் நான் ஃபெயிலியர் ஸ்டேஜஸில்
பட் இந்த மேட்ச் நான் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆனாலுமே அவ்வளோவா லைக் நான் சோகமாக இருக்க மாட்டேன். பட் இந்த மேட்ச் சோகமாக தான் இருக்கேன். ஏன்னு தெரில. நானுமே ஐ வாஸ் ட்ரைங் டு பி ஹாப்பி. ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் மேட்ச். பட் ஐ வாஸ் இந்த லோ மோட், சேட் மோட், இன்னும் அந்த இமோஷன்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ் அகெயின்.